அன்பான இதயங்களுக்கு என்னோட கனிவான வணக்கங்கள். பிரபஞ்சமொழி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த காதலில் உங்களோட நிலைமை எப்படி இருக்குது, தற்போதைய சூழ்நிலை எப்படி இருக்குது, உங்கள் மனசில் என்னென்ன எண்ணங்கள்லாம் ஓடிட்டுருக்கு, அதே போல் உங்கள் நபரோட மனசில் இந்த காதலுக்காக என்னென்ன எண்ணங்கள்லாம் ஓடிட்டுருக்கு, அதே போல் இந்த காதலுக்காக அடுத்த ஸ்டெப் அவங்க என்ன எடுத்து வைப்பாங்க அப்படிங்கிறதும், நீங்கள் காதலுக்காக அடுத்த ஸ்டெப் என்ன எடுத்து வைக்கலாம் அப்படிங்கிறதையும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா மேலே இருக்க வாட்ஸ்அப் இல்லைன்னா இன்ஸ்டாகிராமுக்கு டிஎம் பண்ணி பர்சனல் ரீடிங் வந்து பெற்றுக்கொள்ளுங்க. நீங்கள் இந்தியா இருந்தாலும் சரி, ஸ்ரீலங்கா இருந்தாலும் சரி, இல்லை எந்த கண்ட்ரியாக இருந்தாலுமே சரி, ரொம்பவுமே ஈஸியான வகையிலே உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஓகேயா? ஸோ காதலில் உங்களோட மனநிலை வந்து இப்போ என்னவா இருந்துட்டுருக்கு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் காதலில் நீங்கள் அடுத்த கட்டம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம கீழே எடுத்து வச்சுப்போம். ஸோ அதுக்கப்புறம் மற்ற இடத்துலேருந்து உங்கள் நபரோட எண்ணங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது உங்களோட எண்ணங்கள் எடுத்து வச்சாச்சு. ஸோ ஓகே, இப்போது ஒவ்வொரு கார்டுக்காக என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளுவோம். ஓகேயா? ஸோ இதுக்கப்புறம் வந்து உங்கள் நபரோட கரண்ட் ஃபீலிங்ஸை நான் எடுத்து வைப்பேன். இப்போ உங்களோடது என்னவா இருக்குதுன்னு பார்த்துடலாம். ஓகே, இந்த ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த மட்டும் நீங்கள் ரொம்பவே அமைதியாக இருக்க மாதிரி இருக்குது. அதாவது நிறைய போராடி இருப்பீங்க இந்த காதலுக்காக. போராடி ஓகேப்பா, இதுக்கப்புறம் போராடுறதுக்கு எதுவும் இல்லை, நான் ரொம்பவே சோர்ந்து போயிட்டேன் அப்படிங்கிற மனநிலையில் கூட நீங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஓகே. ஸோ இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு காதல் இல்லை அப்படிங்கிற விஷயத்த நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா உங்கள் மனசில் வந்து காதல் இருக்குது, ஆனால் அதை வெளிப்படுத்துகிற அளவுக்கு எனக்கு இப்போதைக்கு சக்தி இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே இருக்கிறது தான் நான் இங்கே பார்க்குறேன். ஏன்னா இந்த காதலில் வந்து நிறையாவே நீங்கள் வந்து இழந்திருக்கக்கூடும். ஓகே, நிறையாவே போராடி இருப்பீங்க. இதுக்கப்புறம்லாம் இயலலப்பா, இதுக்கப்புறம் என்ன தான் ட்ரை பண்ணாலும் முடியலை அப்படிங்கிற கடைசி கட்டம் மாதிரி இருக்குது இங்கே ஒரு சிலரோட மனநிலை. ஓகேவா? ஸோ இங்கே ஒரு சிலரோட மனநிலை எப்படி இருக்குது அப்படின்னா, அதிகமாக காதல் இருந்தாலுமே கூட என்னால் போராட முடியாது, இதுக்கு மேலே வேண்டாமே, இதுக்கப்புறம் நான் பேசிட்டு திருப்பவும் என்னை காயப்படுத்திக்கொள்ள எனக்கு இஷ்டம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா நீங்கள் ரொம்பவே சைலண்ட்டான ஒரு மூட்குள்ளே போயிட்டு ஓகே, இதுக்கப்புறம் ரொம்பவே அமைதியாக இருக்கலாம், அடுத்து வர்றதை வந்து இனிமேல் யோசித்து பண்ணலாம், இல்லை அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிற யோசனையாக கூட இது இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ எதாக இருந்தாலுமே நீங்கள் ரொம்பவே அமைதியாக இருக்கீங்க அப்படின்னும், இங்கே ஒரு சிலருக்கு வந்து அடுத்த மூமெண்ட் எப்படி கொடுக்குறதுனே தெரில அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துகிட்ருக்கு. ஸோ இன்னும் ஒரு சிலரோட மனநிலை எப்படி இருக்குது அப்படின்னா, உங்களுக்கே இந்த காதல் வேணும்னா வேண்டாம்லாம் கிடையாது. பட் என்ன பண்ணினா இந்த காதலை வந்து கைக்குள்ளே வச்சுக்க முடியும் அப்படிங்கிறது தெரியாததுனால கூட, இல்லை அடுத்து என்ன ஸ்டெப்பு வைக்கிறதுன்னே தெரிலங்க, என்ன பண்ணாலும் லாக் பண்ணிடுறாங்க அப்படிங்கிற ஒரு மனநிலையில் நீங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. ஆனால் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் நபரை வந்து வேண்டாம், என்னை ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டாங்க, வேண்டாம் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு வந்திருக்கலாம். இல்லை வேண்டாங்கிற ஒரு முடிவில் கூட இருந்தால் கூட, ஆனால் உங்களுக்குள்ளே இருக்க அந்த காதல் வந்து இன்னும் அப்படியே தான் இருக்குது. ஓகே, அவங்க மேலே இருக்க காதல் வந்து இன்னும் அதே மாதிரி இருந்துகிட்ருக்கு. வெளியில் வந்து நீங்கள் ரொம்ப கோவமாக எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இது போயிடலாம் அப்படின்னுங்கிற என்ன மாதிரி இருக்குது. ஆனால் உள்ளுக்குள்ளே இந்த காதல் அப்படியே பொங்கி வழியிற மாதிரி இருக்குது. ஓகே, நீங்கள் வேணும்னே இந்த காதலை வந்து இனியும் நான் வெளிக்காட்டுறதுக்கு வந்து எனக்கு இஷ்டம் கிடையாது, ஏன்னா நான் நிறைய ட்ரை பண்ணிட்டேன்ல, ஸோ இனியும் எனக்கு காட்ட விருப்பம் இல்லை அப்படின்னு ஒரு பொய் போர்வையை போத்திட்டு நீங்களே நகர்ந்து வந்த மாதிரி கூட இந்த இடத்துல நீங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு சிலர் வந்து தியானம் பண்ணுறது, அந்த மாதிரி மூட்க்கு போகிறது, இல்லைன்னா ஒர்க் விஷயத்தில் வந்து கவனத்தை செலுத்துறது, இல்லைன்னா வேறு ஏதாவது விஷயத்தில் கவனத்தை செலுத்தி இப்போதைக்கு நான் இந்த காதல் பக்கம் போகிறதுக்கே ஓகே, நான் போகமாட்டேன், இப்போதைக்கு போகமாட்டேன், இப்போ என்னோடய வேலையை பார்க்க போகிறேன், என்னோடய லைஃப்க்காக அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்கள் மனநிலையை வந்து மற்ற பக்கம் டைவர்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்க மாதிரி இருக்குது. ஆனால் இங்கே ஒரு சிலர் வந்து முழுசாகவே விலகி இதுக்கப்புறம் நான் என்ன பார்த்துக்கொள்ள போகிறேன், என்னையை பார்க்கணும்ல, எனக்கு என்ன குறையெல்லாம் இருக்கும், நான் அதை சரிப்படுத்திக்கணும்ல அப்படின்னு சொல்லி நீங்கள் இங்கே உங்களோட வழியை பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் அந்த சைடுக்கு போகாமல் இந்த பக்கம் திரும்பி வர மாதிரி தான் இருந்துகிட்ருக்கு.
ஸோ இங்கே ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ உங்கள் நபர்களை வந்து அடிக்கடி பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி உங்கள் பக்கத்துலேயே உங்கள் நபர்கள் இருக்காங்க. இல்லைங்க ஏதோ ஒரு விஷயத்தில் நான் என் நபரை மீட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற சூழ்நிலை இருந்தால் கூட, எனக்கு காதல் இருக்குது ஆனால் அவங்கள பார்க்க பிடிக்கல, பேச பிடிக்கல, எனக்கு இப்போதைக்கு தனியாக இருந்தால் இனிமேல் நல்லா இருக்கும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். தனிமையாக இருந்தால் இன்னும் எனக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு நான் ஆசைப்படுறேன். ஏன்னா அவங்கள பார்க்க பிடிக்கல. ஸோ அதனால கொஞ்சம் மூவ் ஆகி தூரமாக போயிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்க மாதிரி இருக்குது. அதே போல் இங்கே மீட் பண்ணுறதுனால இன்னுமே நீங்கள் காயப்படுவீங்க அப்படிங்கிற எண்ணமா அப்படின்னு இருக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. ஏன்னா இங்கே வந்து உங்கள் நபர் வந்து ஒரு நம்பிக்கை கொடுத்துட்டு கடைசியாக உங்களுக்கு முதுகில் குத்துற மாதிரி ஒரு சில விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கும்போது இவங்களை பார்க்க பிடிக்கல, நான் கொஞ்சம் மூவ் ஆகி வெளியில் போகிறது நல்லா இருக்குமே, கொஞ்சம் தூரமாக போயிட்டு இருக்கிறது நல்லா இருக்குமே அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ ஏன்னா இந்த இடத்துல வந்து மூவ் ஆன் ஆகி போகிறது வந்து இந்த காயங்களுக்கு வந்து மருந்து போடக்கூடியதாக இருக்கும். என்ன நானே ஹீல் பண்ணக்கூடியதாக இருக்கும். என்னோடய புது வாழ்க்கைக்கு ஒரு ஆரம்பமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ அதனால் இந்த இடத்துல நான் நிற்க விரும்பலை அப்படிங்கிறதுக்காக இங்கே ஒரு சிலர் வந்து விலகி போகிறதுக்கு பிளானிங் பண்ணிகிட்ருக்கலாம். இங்கே ஒரு சிலர் விலகி போயிட்டுருக்கிறதுக்காகவே வாய்ப்பு இருக்குது. ஸோ என்ன தான் நீங்கள் இப்படி போனாலுமே கூட மனசுக்குள்ளே இன்னும் அந்த காதல் வந்து இருந்துகிட்ருக்கு. முழுசாலாம் தூக்கி போட முடியலை. ஸோ அதே மாதிரி என்னால் சடனாக நியூ பிகினிங் வந்து ட்ரை பண்ண முடியலை அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இங்கே இருக்க தான் செய்யுது. ஓகேயா? ஸோ இப்போதைக்கு நான் என்னட்ட கேட்டால் நான் சொல்லுவேன், இந்த இடத்துல பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது, என்னால் முடியலை அப்படிங்கிற சந்தர்ப்பத்தில் நீங்கள் எடுத்த முடிவை கொஞ்சம் சரியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஏன்னா நீங்கள் தூரமாக ஒதுங்கி போகும்போது இந்த பிரச்சனையை வந்து கம்மி பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அதே போல் இந்த இடத்துல உங்களை நீங்களே ஹீல் பண்ணிக்கொள்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஓகே? ஏன்னா இங்கே நீங்கள் ஒரே இடத்துல நிற்கிறதுனால கொஞ்சம் ஸ்டெக் மூமெண்ட்டாகவும் இருந்துகிட்ருக்குங்க. ஓகே. ஸோ இப்போ இந்த காதலில் உங்கள் நபர்களோட மனநிலை வந்து கரண்ட்லி என்னவா இருக்குது அப்படிங்கிறதும், இந்த காதலுக்காக அடுத்த ஸ்டெப்பை வந்து அவங்க என்னவா எடுத்து வைப்பாங்க அப்படிங்கிறதையும் நம்ம இங்கே எடுத்து வச்சுருந்தோம். ஓகே. ஸோ இப்போ நான் எடுத்து வைக்கிற டெக்கில் இருக்க கார்டு வந்து உங்கள் நபரோட கரண்ட்லி மனநிலை என்னவா இருக்குது. ஸோ அதே போல் இந்த காதலுக்காக அவங்க அடுத்த கட்டம் என்னவா எடுத்து வைப்பாங்க அப்படிங்கிறத நான் கீழே எடுத்து வைக்கிறேன். ஓகேயா? ஸோ பார்த்துக்கலாம் நம்ம இப்போ உங்கள் நபரோட எண்ணங்கள் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தா, இவங்களுக்கு வந்து சில விஷயங்கள் வந்து ஒரு தடங்கலாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஓகே. இவங்களுக்கு இப்போ கரண்ட்லி போகிற நிறைய விஷயங்கள் வந்து ஏதோ ஒரு ப்ளோக்கேஜஸ் வந்து இருந்துகிட்ருக்க மாதிரியும், சில விஷயங்களில் வந்து பண்ணி அடுத்த ஸ்டெப் எடுத்துகிட்டு போகிறதுல ஒரு முட்டுக்கட்டை மாதிரியும் இருக்குது. ஓகே. ஸோ இந்த முட்டுக்கட்டை அப்படின்னு சொல்கிறது உங்கள் காதலில் இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஏன் அப்படின்னா, இவங்களுமே நீங்கள் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் கூட அதுக்காக அடுத்தது என்ன பண்ணுறது அப்படிங்கிறது வந்து இவங்க வெளிக்காட்டுறாங்கல்ல. அதே போல் இங்கே உங்கள் மனநிலை எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் அவங்களையும் இருக்குது. அவங்களுக்கு வந்து அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுல ஒரு ப்ளோக்கேஜஸ் இருக்குது. ஓகே. ஏன்னா இங்கே வந்து நீங்கள் வந்து வேண்டாம் நம்ம மூவ் ஆகி போயிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கீங்க. அங்கே உங்கள் நபர்கள் எப்படியா இருக்காங்கன்னு சொன்னால், எனக்கு வேணும்னு நான் ஆசைப்பட்றேன், இந்த நம்பர் என் கூட இருந்து ஆசைப்பட்றேன், பட் வந்து அடுத்த ஸ்டெப் வந்து எடுத்து வைக்க முடியல, இதில் ஏதோ ஒரு முட்டுக்கட்டையில் வந்து இறுகி நிற்கிறேன், எவ்வளோ தான் ட்ரை பண்ணாலும் இதில் ஒரு நியூ பிகினிங் வந்து எடுத்துகிட்டு வர முடியலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் உங்கள் நபர்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருந்துகிட்ருக்கு. ஓகே. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உங்களுக்குள்ள நடந்த பிரச்சனையாக இருக்கட்டும், இல்லை ஒரு வாக்குவாதமாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் சரி, இவங்க அதுக்கு ஒரு நியாயம் வேணும் அப்படின்னு, இல்லைங்க இதில் என் மேலே தப்பு கிடையாது, அவங்க மேலே தான் தப்பு இருக்குது அப்படின்னும், இவங்க மேலே இருக்க தப்பை இவங்க ஒத்துக்கொள்ளாததுனால கூட இவங்களுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் ஈகோவில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே. ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் நினைக்கிறாங்க, நான் வந்து இந்த தப்பை வந்து ஒத்துக்கொள்ள மாட்டேன், கண்டிப்பாக இந்த விஷயம் வந்து உங்களுக்குள்ளே வந்து ஒரு தகராறுனால இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகே. ஸோ இது ஒரு கருத்து வேறுபாடாக இருக்கலாம், அப்படி இருந்திருக்கலாம், இல்லைன்னா எதையாவது ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து உங்கள் நபர்கிட்ட நீங்கள் அதை பேசும்போது அது ஒரு வாக்குவாதத்தில் முடிஞ்சிருக்கலாம். ஓகே. ஸோ இந்த இடத்துல இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, எனக்கு இந்த விஷயத்தில் ஒரு நியாயம் வந்து நீங்கள் கொடுத்தே ஆகணும், இதில்
என்னோடய நபர் வந்து எனக்கு ஒரு தெளிவு கொடுத்தாங்கனோ, அவங்க இந்த காதலுக்கு ஒரு தெளிவு கொடுத்தா தான் என்னால் அடுத்த ஸ்டெப் வந்து எடுக்க முடியும். ஏன்னா நானும் நிறையா ட்ரை பண்ணியிருக்கேன்ல, நிறையா விட்டு கொடுத்துருக்கேன்ல. ஸோ அதனால என்னாலேயும் அடுத்த கட்டம் எடுத்து வைக்க முடியாது அப்படிங்கிற ஒரு ஈகோவில் உங்கள் நபர் இருக்கிறதுக்கும் நிறையவே வாய்ப்பு இருக்குது. கரண்ட்லி இருக்க சூழ்நிலைக்கு. ஓகே. ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு சிலருக்கு வந்து தெரியுது, இதில் வந்து சரி கிடையாது, யார் தப்பு யார் சரி இந்த வாக்குவாதத்தில் அப்படிங்கிறதையும் இங்கே ஒரு சிலரோட நபர்கள் வந்து சிந்திக்க தான் செய்கிறாங்க. சிந்திச்சாலுமே கூட இவங்களுக்கு ஒரு பயமாக கூட இருக்குது, அவங்கக்கிட்ட வந்து கதைக்கிறது எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது. ஏன்னா இவங்களே இதை என் பண்ணிட்டு போகிறதுக்கு முக்கிய காரணம் வந்து இவங்களாம் இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா இவங்களோட ஒரு சில செய்கை வந்து கண்டிப்பாக உங்களை படுத்தி இருக்கும். ஓகே. ஸோ இவங்களுக்கு இந்த தனியாக இருந்து யோசிக்கும்போது ஒரு சில விஷயத்தில் எது சரி எது தப்பு, நம்ம இந்த விஷயத்தில் இப்படி நடந்திருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு தெளிவு கூட உங்கள் நபருக்கு வந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஓகே நம்ம மேலே தான் தப்பு இருக்குது, இது நம்ம விட்டு கொடுத்து போகலாம் அப்படிங்கிற எண்ணம் இருந்தாலும் கூட இதை எப்படி அடுத்த கட்டம் வந்து எடுத்துகிட்டு போகிறது அப்படிங்கிறதுல மிகப்பெரிய ஒரு ப்ளாக்கேஜஸ் வந்து இருக்கிற மாதிரி தான் எனக்கு இங்கே தெரிஞ்சிட்ருக்கு. ஓகே. ஓகே. ஸோ அதையே போல் இது இந்த இந்த விஷயத்த வந்து நான் எல்லாருக்கும் சொல்ல கிடையாது, ஒரு சிலருக்கு தான் சொல்கிறேன். திரும்பவும் சொல்கிறேன், ஒரு சிலருக்கு மட்டும்தான். ஓகே. பொருந்துறவங்க எடுத்துக்கோங்க, பொருந்தலைன்னா விட்டுருங்க. ஓகே. ஸோ இந்த நபர்கள் வந்து கண்டிப்பாக உங்ககிட்ட ஏதாவது வாக்குவாதம் பண்ணி, இல்லை நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு மூவ் ஆன் ஆகாமல் அவங்களே இல்லை வேண்டாம் நீங்கள் போயிடுங்க அப்படின்னு சொல்லி பிளாக் பண்ணிவிட்டு போயிருக்காங்க அப்படின்னா, கண்டிப்பாக இவங்க வந்து இது வேண்டாம் அப்படின்னு முடிவெடுத்திருக்கிறதுக்கான வாய்ப்பு 170% வந்து இருக்குது. ஓகேயா. ஏன்னா இங்கே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்களில் வந்து சிலருக்கு இந்த மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எந்த நபரெல்லாம் உங்களை வேண்டாம் அப்படி தூக்கி போட்டுட்டு போயிருக்காங்க, டைரெக்டாக வந்து இல்லை இதில் இருக்க முடியாது அப்படின்னு ஓப்பனாகவே உங்கள்கிட்ட சொல்லிட்டு தான் போயிருக்காங்க அப்படின்னு இருந்தது அப்படின்னா, கண்டிப்பாக அவங்க உங்களை விட்டு போயிட்டுருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேயா. ஏன்னா இந்த நபருக்கு வந்து சில விஷயத்தில் வந்து இனிமேல் உங்களோட வாக்குவாதம் பண்ணுறதுக்கோ மோதுறதுக்கோ இஷ்டம் கிடையாது அப்படிங்கிறதுனாலையும், இல்லை தொடர்ந்து இந்த மாதிரி வாக்குவாதம் வந்துட்டுருக்கு, இதை வந்து ஒரு பேலன்ஸுக்கு வந்து எடுத்துகிட்டு வர முடியலை அப்படிங்கிறதுனால கூட இங்கே உங்கள் நபர்கள் வந்து இப்படியான ஒரு தீர்மானம் பண்ணிவிட்டு இப்போதைக்கு வேண்டாம், இப்போதைக்கு விட்டுட்டு மூவ் ஆகி போவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து அவங்களுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஸோ இந்த நபர்கள் வந்து உங்களை வேண்டாம் அப்படின்னு சொல்லி போயிருந்தா கூட நீங்கள் கவலைப்படணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஏன்னா இந்த பிரிவில் கூட இவங்க பண்ணின தப்பு இந்த நபர்களுக்கு தெரிய வந்து அதுக்கப்புறம் இந்த இந்த ஏன் என் பண்ணிட்டு போனோம் அப்படிங்கிறதுல ஒரு சரியான தெளிவை எடுத்துகிட்டு திரும்ப ஒரு நியூ பிகினிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ அதனால நீங்கள் பேனிக்காக தேவையில்லை. ஓகேயா. ஸோ ஓகே. இப்போது இந்த காதலுக்காக உங்களோடது அடுத்த ஸ்டெப் என்ன எடுத்து வைக்கலாம் அப்படிங்கிறத, இந்த காதலுக்காக அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஓகே. இப்போ என்ன சொல்கிறாங்க யூனிவர்ஸ் அப்படின்னா, நீங்கள் வந்து நிறைய பிரச்சனையை வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க அந்த ரிலேஷன்ஷிப்பில். ஓகே. நிறைய போராடி இருப்பீங்க, நிறைய விட்டு கொடுத்துட்டு போயிருப்பீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, போதும் இப்போதைக்கு நீங்கள் பொறுமையாக இருக்கிறது நல்லது. நீங்கள் எந்த ஸ்டெப்புமே காதலுக்காக எடுத்து வைக்காமல் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. ஏன்னா இங்கே லவ்வர்ஸ் வந்திருக்குல்ல, நான் சொன்னேன்ல அந்த இடத்துல அவங்க உங்களை இப்போதைக்கு வேண்டாம் அப்படி தூக்கி போட்டுட்டு போயிட்டு எங்கே போயிட்டு வந்தாலுமே கூட இந்த காதலுங்கிறது வந்து உங்ககிட்ட தான் எடுத்துக்கொள்ள முடியும் அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் உங்ககிட்ட வந்து செய்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஏன்னா ஒரு அழகான மெசேஜ் கொடுத்துருக்காங்க. அதாவது இங்கே உனக்கு வந்து போராட்டம் தேவையில்லை, நீ கொஞ்சம் பொறுத்திருந்த அப்படின்னாலே இந்த காதலை வந்து உன்வசம் படுத்தி கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படிங்கும்போது நீங்கள் வந்து அடுத்து ஏதாவது பண்ணணும், இந்த காதலை தக்க வச்சுக்கணும் அப்படிங்காமல் கொஞ்சம் பதறாமல் அமைதியாக இருந்தீங்க அப்படின்னாலே போதுமானது. ஓகேயா. ஏன்னா அந்த நபர்கள் போகிறாங்க அப்படின்னா அப்படியே விட்டுருங்க. அவங்க ஒரு பாடம் ஒன்று கற்றுட்டு அதுக்கப்புறம் உங்ககிட்ட வந்து செய்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஓகே. ஓ மை காட் கடவுளே. ஸோ இதையே விஷயந்தான். ஓகே. அப்போ இந்த நபரை வந்து உங்களை விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்னா கூட இந்த காதல் வந்து உங்ககிட்ட மட்டும்தான் ஃபீல் பண்ண முடியும். ஏன்னா இந்த 2 கார்ட்ஸை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், இந்த 3 கார்டையும்.
ஓகே. இங்கேயும் லவ்வர்ஸ் வந்திருக்கு, அதுக்கப்புறம் அங்கேயும் லவ்வர்ஸ் வந்திருக்கு, அதுக்கப்புறம் இந்த அதீதமான காதல் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட தான் இருக்குது. ஓகேயா? அதே மாதிரி தான் உங்களுக்கும். நீங்களே இதை மூவ் ஆகி போனீங்க அப்படின்னா கூட இந்த நபர்கிட்ட மட்டும்தான் உங்களால் அது ஓப்பனாகவும் இந்த காதலை மனமாற பகிர்ந்து கொள்றதுக்கு முடியும். ஸோ அதே போல் அந்த நபர்களுக்கும் அதே மாதிரி தான். எத்தனை நபர் வந்து க்ராஸ் ஆகி இருந்துட்டு போனாலும் ஓகே. ஆனால் உங்கள் இடங்கிறது ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். ஓகேயா? இப்போ அந்த நபர் வேண்டான்னுட்டு போயிட்டா கூட இன்னொரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறாங்க அப்படின்னா கூட உங்களோட இடம் இருக்குல்ல, அது ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் இந்த நபர்களுக்கு. ஸோ அதனால நீங்கள் பயப்பட தேவையில்லை. நீங்கள் உங்களையே ஹீல் பண்ணிக்கோங்க. ஓகேயா? கண்டிப்பாக அந்த நபர்கள் வந்து வந்துடுவாங்க. ஓகே. ஓகே. இப்போ இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காங்க. அதாவது இல்லை என்னால் முடியலை, ரொம்ப காலம்லாம் என் நபருக்காக என்னால் காத்துட்ருக்க முடியலை அப்படிங்கிறவங்க மட்டும் நீங்கள் ஏதாவது மேனிஃபெஸ்டேஷன் பண்ணலாம். ஓகேயா? இன்னுமே அந்த ஹார்ட் டு ஹார்ட் கனெக்ஷனை எப்படி வலுப்படுத்துறது அப்படிங்கிற வழியை நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஸோ இதுக்காக தகுதியானவங்ககிட்ட போய் நீங்கள் கேட்கலாம். ஓகேயா? ஸோ மேனிஃபெஸ்டேஷன் பற்றி கேட்கலாம், யார்கிட்டயாவது லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றி கேட்கலாம். அந்த நபர்கள் தெரிகிற நபர்கள் இருக்காங்க அப்படின்னா அதுக்கான சரியான வழிமுறைகளை நீங்கள் கையாண்டு அதுக்கான வழியை கண்டுபிடிக்கும் போது இந்த நபரை வந்து டக்குன்னு உங்களுக்குள்ளே வச்சுக்க முடியும். ஓகே. அவ்வளோ தூரம்லாம் போக மாட்டாங்க, சீக்கிரமாக உங்ககிட்ட வந்து செய்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அப்படிங்கிறதுனால நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யூஸ் பண்ணலாம். ஓகே. அடுத்த கார்டும் அதே தான் சொல்லுது. ஓகே. இப்போ உங்கள் நபர் வேணும், இவங்கள பிரிஞ்சனால இருக்கவே முடியலைங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் பார்க்காம இப்போ நீங்கள் பிரிஞ்சிட்டுனா கூட கண்டிப்பாக உங்கள் நபர்களை நினைக்காமல் இருப்பீங்களா அப்படின்னு கேட்டால் எனக்கு இங்கே இந்த கார்ட்ஸ்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக வாய்ப்பே இல்லை. ஏன்னா இங்கே லவ்வர்ஸ் வந்து ஏசம் கப் வந்திருக்குல்ல. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த காதல் வந்து பொங்கி வழியும் அப்படிங்கும்போது கண்டிப்பாக உங்கள் நபர்களை விட்டு உங்களால் பிரிஞ்சிருக்க முடியாது. ஓகே. அப்போ நீங்கள் சரியான முறையில் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிங்க அப்படின்னா ஏற்றுக்கொள்ள முடியும். அதே போல் நீங்கள் இப்போ பிரிஞ்சிருக்கீங்க அப்படிங்கும்போது இன்னைக்கு கவலைப்பட்டுட்டு ஏன் இந்த பிரிவு வந்தது அப்படிங்கிறதையும் யோசிச்சுட்டே தடுமாறீங்க அப்படிங்கும்போது அது வேறு மாதிரி மேனிஃபெஸ்ட் ஆகி உங்கள் நபர் உங்களை விட்டுட்டு தூரம் போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அப்படிங்கிறதுனால தான் இதை சரியான முறையில் கையாளுங்க அப்படிங்கிற ஒரு தகவலை உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகே. ஸோ இப்போ உங்கள் நபர்களோட இந்த காதலுக்காக அடுத்த ஸ்டெப் அவங்க என்ன எடுத்து வைப்பாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். ஸோ இந்த காதலுக்காக என்ன எடுத்து வைக்கிறாங்க அப்படின்ட்டா ஓகே. ஸோ கண்டிப்பாக உங்கள் காதலில் வந்து ஒரு புதிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. ஓகே. இவங்க விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னா கூட நீங்கள் கவலைப்படவே தேவை கிடையாது. நான் முதல்லே சொல்லிட்டேன். ஸோ அதே போல் என்ன அப்படின்னா 100க்கு 100% நம்மளால் இங்கே சொல்ல முடியும். கண்டிப்பாக ஒரு டவ மூமெண்ட்டே கொடுத்துட்டு போயிருந்தா கூட, இல்லை வேண்டாம் அப்படின்னு உங்களை சுக்காக அடிச்சுட்டு போயிருந்தா கூட கண்டிப்பாக இவங்களுக்கு நீங்கள் இல்லாமல் இருக்க முடியாது. எப்படி அவங்க உடச்சி தரமட்டமாக்கினாங்களோ ஸோ அதே போல் அவங்க ஹீலிங் பண்ணிவிட்டு இந்த காதலை அழகாக புதுப்பிப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் இங்கே தெரியுது. ஓகே. ஏன்னா இந்த நபர்களுக்கு எத்தனை பேர் வந்தாலும் நீங்கள் மாதிரி இருக்க போகிறது கிடையாது. அதே போல் தனியாக இருக்கும்போது கண்டிப்பாக உங்கள் வேல்யூ என்ன அப்படிங்கிறத இப்போதைக்கு வந்து பிரிஞ்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து சிந்திச்சிருப்பாங்க. இந்த நபரை நம்ம அவசரப்பட்டு காயப்படுத்திட்டோமோ. ஏன்னா அடிக்கடி சண்டை வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது உங்களுக்குள்ள. அந்த கருத்து வேறுபாடெல்லாம் இருக்குல்ல. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த நபர்கள் வந்து ஓவராக ரியாக்ட் பண்ணக்கூடிய நபர்களாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ ஸோ இவங்க யோசிச்சு பார்க்குறாங்க, எத்தனை தடவை நம்ம நியூ பிகினிங் பண்ணியிருக்கோம், ஸோ எப்போயாவது நிலையா இருந்திருக்கோமா இந்த நபர் கூட அப்படிங்கிற ஒரு எண்ணங்களும் நம்ம ஏன் இந்த திரும்ப ஸ்டார்ட் பண்ணினதை இப்படி ப்ளாக் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இந்த நபருக்கு வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஓகே. இந்த நபர்கள் வந்து கண்டிப்பாக இந்த காதலை வந்து நம்ம இப்படி உடைச்சிட்டோம்ல, புதுசாக அவங்களே வந்து திரும்ப புதுசாக ஸ்டார்ட் அப் கொடுத்த காதலை கூட நான் உடைச்சிட்டேன். ஸோ இப்போ என்ன முகத்தை வச்சுட்டு நான் அவங்கள போய் டீல் பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் இருக்கிறதுனால கூட இங்கே பர்சனே 2 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் வந்துச்சு. அப்போது அவங்களுக்கு வந்து கொஞ்சம் பயமும் இருக்குது, உங்ககிட்ட வந்து எப்படி பேச காட்டுறது, எப்படி வந்து இதை ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிற பயம் இருக்கிறதுனால கூட இந்த நியூ பிகினிங் வந்து உடனே பண்ணாமல் உடனே வந்து இந்த புதிய வாய்ப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணாமல் கொஞ்சம் ஓகே இன்னும் கொஞ்சம் ஹீல் பண்ணிக்கலாம். நம்ம இப்படி தள்ளி இருக்கும்போது நீங்கள் ஹீல் ஆகுவீங்கள்ல. ஸோ உங்களுக்குமே ஒரு நியூ பிகினிங் பண்ணுறதுக்கு நீங்களும் ரெடி ஆகுவீங்க. அதே போல் இவங்களும் தயாராகி கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இவங்களுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஓகே.
ஸோ அடுத்தும் அதே தான். இதுவும் நியூ பிகினிங்கை தான் குறிக்குது. இருந்தாலுமே கூட ஒரு புதிய ஆரம்பம் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டா கூட இந்த புதிய ஆரம்பத்தை வந்து என்னால் உடனே பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே. ஸோ இங்கே ஒரு சில நபர்கள் வந்து கண்டிப்பாக இதில் வேறு யாராவது ஒருத்தவங்களை சூஸ் பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இருந்தாலுமே கூட இந்த இடத்துல இப்படி பேலன்ஸ் பண்ணி அப்படி பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இதில் ஒருத்தர் யார் சைடில் இருக்குதுன்னு கேட்டால் உங்கள் சைடு இருக்க மாதிரி இருக்குது. ஓகே. ஸோ இந்த காதலை வந்து இவங்க நிறுத்த பார்த்தாங்க அப்படின்னா, இப்போ இல்லை யாரு கூட இருந்தால் நான் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும், யாரு கூட இருந்தால் என் வாழ்க்கை வந்து செம்மையாக போகும் அப்படிங்கிறத இப்படி பேலன்ஸ் பண்ணி பார்த்தாங்க அப்படின்னாலே கண்டிப்பாக அது உங்கள் கூட இருக்கும். அப்படிங்கிறதுனால கூட இவங்க வேறு யாரையும் செலக்ட் பண்ணி போகிறாங்க, இல்லை ஒரு தேர்ட் பார்ட்டி இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் கவலைப்படவே தேவையில்லை. அந்த இடத்துல போயிட்டு கண்டிப்பாக ஒரு பாடம் ஒன்று கற்றுட்டு இவங்க கண்டிப்பாக திரும்பி வருவாங்க. ஓகே. ஓ மை காட், நான் சொன்ன அதே விஷயம் தான் அடுத்த கார்ட்லேயே வந்திருக்கு. ஓகே. ஸோ இது என்ன அப்படின்னா கண்டிப்பாக இவங்க உங்களை விட்டுட்டு போனதை நினச்சி நிறையா ஃபீல் பண்ணியிருப்பாங்க. ஓகே. இவங்க உங்களுக்கு சொல்லிக்கலாம் போகும்போது எனக்கு வந்து நிறைய ஆஃபர் இருக்குது, நீங்கள் இல்லாட்டி என்ன எனக்கு நிறைய ஆஃபர் இருக்குது அப்படின்னு யாரையாவது செலக்ட் பண்ணி யாரையாவது நம்பி இந்த நபர்கள் போயிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே. ஸோ இந்த இடத்துல நிறைய இழந்துட்டாங்க. ஓகே. ஸோ இதுக்கப்புறம் வந்து யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்க போகிறது வந்து ஒரு புதுசான ஒரு கோல்டு கார்டு மாதிரி ஒரு விஷயத்தை தான் கொடுக்க போகிறாங்க. அவங்க எவ்வளோ தான் ஆஃபர் இருந்தாலுமே கூட இந்த நபர் வந்து சரியாக அவங்களை சூஸ் பண்ணணும். ஓகே. அதுதான் யூனிவர்ஸ் வந்து அவங்களுக்கு வைக்கிற டாஸ்க். ஓகே. அவங்க பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக திரும்பியும் மிகப்பெரிய இழப்பு ஒன்று ஏற்படுவோம். இந்த கார்டை பார்த்தா தெரியும். இந்த கார்டு வந்து அப்ரைட்டில் வந்திருக்கு. ஓகே. ஸோ இது வந்து ஒரு கோல்டு கார்டு மாதிரி யூனிவர்ஸ் வந்து இன்னொரு வாய்ப்பு வந்து உங்கள் நபருக்கு கொடுக்குறாங்க. ஒரு கோல்டன் வாய்ப்பு மாதிரி இதை வந்து பயன்படுத்திக்கும் அப்படின்னு அதை சரியாக உங்கள் நபர் கையாளலாம் திரும்பவும் வேறு யாராவது செலக்ட் பண்ணுறாங்க, இன்னொரு மாயைக்குள்ளே சிக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கான ஒரு பாடம் வந்து யூனிவர்ஸ் கற்றுக் கொடுக்க ரொம்பவே ரெடியாக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஹெவியான மெசேஜும் இங்கே இருக்குது. ஓகே. ஏன்னா நிறைய தடவை உங்கள் நபர்களுக்கு வந்து நீங்கள் தான் அவங்களோட சோல்மேட் இல்லைன்னா ட்வின் ஃபிலிம் அப்படிங்கிறத புரிய வைக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணியிருப்பாங்க. இந்த இடத்துல உங்கள் நபர்கள் ஈகோ காட்டிட்டு போயிட்டுருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் ஒரு கடைசி கோல்டன் வாய்ப்பு மாதிரி இருக்குது. ஸோ இந்த கோல்டன் வாய்ப்பை உங்கள் நபர் வந்து சரியாக கைப்பற்றுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களோட ஃப்யூச்சர் வந்து நல்லா இருக்கும். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் யூனிவர்ஸ் கண்டிப்பாக அவங்களுக்கான ஒரு பாடத்தை கற்றுக் கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் இங்கே இருக்குது. ஓகே. ஸோ இதுதான் இன்றைக்கி உங்களுக்கான ரீடிங். இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இல்லை அப்படின்னா பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோ அடிக்கடி உங்களுக்கு பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ பாய், டேக் கேர் எல்லாருக்கும்.